இப்போ இங்கிலாந்து ஸ்குவாட பத்தி நீங்க சொல்றீங்க. அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்திய அணியும் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாருக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு? ஐ திங்க் இந்தியாவுக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. ஏன்னா வந்து இங்கிலீஷ் வின்டருக்கு அப்புறம் அவங்க வராங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரேக் அப்புறம் தான் ஆடுறாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி பாகிஸ்தான் போனாங்க, நியூசிலாந்து போனாங்க. கொஞ்சம் நான் நினைக்கிறேன் தே வில் டேக் டைனி பிட் டைம் டு ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங்னுவான். நம்ம இந்தியன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டா எல்லாம் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால டொமஸ்டிக் அது இது ஆடி வந்துட்டு இருக்காங்க. போதாதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கீனா ஈகராகவும் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a லாங் சீசன். இந்தியன் சீசன் பொறுத்தவரையும் ஆஃப் சீசன் ஆன் சீசன் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் முடிய போகிறது மார்ச் 15லேருந்து ஐபிஎல்னுவான். 2 மாதம் அந்த கேரவன் போகும், ஆல் ஓவர் த கண்ட்ரி போயிட்டே இருக்கும். அப்புறம் மே 15th ஒரு 10 நாள் கேப்பு இங்கிலீஷ் டூர் அனௌன்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டூர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்துடும். செப்டம்பர் அக்டோபர்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா வரான், பங்களாதேஷ் போகிறோம். ஸோ நான் ஸ்டாப். ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் pretty much வந்து டீமும் வந்து நமக்கு 30-35 பேர் இருக்கான் கோர் நியூக்ளியஸா பிக் பண்றதுக்கு. டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் 2-3-4 பிளேயர் தான் எல்லா ஃபார்மேட் ஆடுறான். ஸோ அப்படி இருக்கிறச்ச பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பிளேயர்ஸும் மோர் ஆர்லெஸ் வார்ம் டு த போன்ஸ் அண்ட் ரெடி டு ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு டைனி எட்ஜ் இருக்கு.